கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் மனதை உடைத்த ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வார்த்தைகளுக்கு மரணத்தை விட கொடூரமான சக்தி உண்டு என்பதை நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் அனுபவித்தது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தாங்க இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையால் மரணம் வரைக்கும் கூட பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். அதை நீங்கள் கண்ணார பார்த்திருப்பீர்கள். அதை ஒருபோதும் உங்களால் மறக்கவே முடியாது. உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நபர் உங்களின் உணர்வுகளை மதிக்காமலும் நீ என் வாழ்க்கைக்கு வந்ததே ஒரு சாபக்கேடுதான் என்றோ அல்லது உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்றோ உங்களுடைய மனதை உடைக்கும் படியாக மனதை உடைக்கும் படியான வார்த்தையை அந்த ஒரு மனிதர் கூறியிருப்பார். அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய நெஞ்சில் ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி போட்டது போல உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் ஒட்டுமொத்த தியாகங்களையும் நீங்கள் அவர்களுக்காக உருகிய பாசத்தையும் அந்த ஒற்றை வார்த்தையில் அவர்கள் கொச்சைப்படுத்திய போது உங்களின் ஆன்மா அங்கேயே கதறி அழுதிருக்கும். அந்த ஒரு வார்த்தையை சொன்னவர் அதை மறந்துவிட்டு இன்று சாதாரணமாக வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பார். ஆனால் உங்களால் அந்த வார்த்தையையும் அதனால் உங்களுடைய இதயம் அடைந்த காயத்தையும் மரணம் வரைக்கும் மறக்க முடியாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டும் உங்களுடைய மனதை சுக்குநூறாக உடைக்கவும் அது ஆரம்பித்திருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நீங்கள் மீண்டும் உங்களுடைய நம்பிக்கையை பயமாக அனுபவித்த சில காலங்களும் இருக்கும். கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த அடுக்கடுக்கான நம்பிக்கை துரோகங்களும் ஏமாற்றங்களும் உங்களை மனரீதியாக பெரிதும் பலவீனப்படுத்தி விட்டிருக்கும். இன்று உங்களை நோக்கி யாராவது ஒரு தூய்மையான அன்போடு வந்தாலோ அல்லது உங்களிடம் உண்மையாக பழக நினைத்தாலோ உங்களால் அவர்களை முழுமையாக நம்ப முடியவே முடியாது. உங்களுக்குள் ஒரு பெரிய ஒரு பயம் நிச்சயமாக வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இவரும் ஆரம்பத்தில் இப்படித்தான் நல்லவர் போல நடித்து நம்முடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு இறுதியில் நம்மளை ஏமாற்றி விட்டு சென்று விடுவாரோ, இந்த மாதிரியான ஒரு பயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர் முன்னாள் காலத்துல செய்து விட்டு போன ஒரு நபரால் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யார் வந்தாலும் இந்த ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் கடந்த கால காயங்கள் உங்களை புதிய மனிதர்களிடம் இருந்து தள்ளி வைத்து கொண்டே இருக்கும். ஒரு கோட்டைக்குள் உங்களை பூட்டி கொண்டு வாழ பழகி கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஏன் தெரியுமா? மீண்டும் ஒரு முறை உடைந்து போகும் சக்தி உங்களுடைய இதயத்திற்கு இல்லை என்பதை அந்த ஒரு நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் நிச்சயமாக ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எமோஷனல் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வழிகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை என்பது வெளியில் பார்ப்பவர்களுக்கு மிகவும் சுமூகமாக தெரியவும் ஆரம்பிக்கலாம். ஆனால் உங்களுக்கென்று யாருக்கும் தெரியாத ஒரு உணர்ச்சி போராட்ட கதை இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் பிறருக்காக உங்களை எவ்வளவு பலி கொடுத்து கொண்டும் இருந்திருப்பீங்க. உங்களின் ஆசைகளை எவ்வாறெல்லாம் குழி தோண்டி புதைத்திருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களை எவ்வாறு சகித்து கொண்டும் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க அப்படிங்கிறது உங்களின் ரகசிய பக்கத்தில் மட்டுமே தான் இருக்கும். நீங்கள் அதை உங்களுடைய டைரியிலோ அல்லது யாரிடமோ கூட பகிர்ந்து கொள்ளவோ மாட்டீங்க. எப்போதாவது அந்த ஒரு உணர்ச்சி போராட்டம் உங்களை வாட்டி எடுக்கும் பொழுது நீங்கள் தனியாக ஒரு அறைக்குள் அமர்ந்து கண்ணீர் விட்டு கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். அந்த ஒரு வழிதான் உங்களை இந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி கொண்டும் இருக்கும். அது உங்களின் தனிப்பட்ட ஒரு காயமாக இருக்கலாம். அதை நீங்கள் யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமலும் உங்களின் ஆன்மாவுக்குள்ளேயே புதைத்து வைத்து கொண்டுமே தாங்க இருக்கலாம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நீங்கள் தாங்கியவும் பொறுத்து கொண்ட அமைதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பொதுவாக கடகம் ராசியான நீங்கள் கோபப்பட்டால் கத்தக்கூடிய ஒரு நபர்கள், இல்லைனா கத்துவீங்க, இல்லைன்னா அழுக ஆரம்பித்திருவீங்க. ஆனால் நீங்கள் எப்போது முழுமையாக அமைதியாக மாறுவீங்களோ அப்போதே உங்களின் காயம் எல்லையை கடந்து விட்டது என்று ஒரு அர்த்தமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்களை அசிங்கப்படுத்திய போது, உங்களின் மீது வீண் பழியும் சுமத்திய போது நீங்கள் எதிர்த்து வாதாடாமல் தாங்கிய மௌனம் இருக்கிறதே, அது ஒரு பெரிய தவம் போன்றதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இவர்களிடம் நம்முடைய நியாயத்தை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, காலம் இவர்களுக்கு புரிய வைக்கும் என்று நீங்கள் முடிவெடுத்த கணமே அந்த ஒரு மௌனம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த அமைதிக்குள் ஏமாற்றம் இருக்கலாம், வழிகள் இருக்கலாம், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வெறுமையும் கலந்திருக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் அனுபவித்த சில விஷயங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். நாளை நம்முடைய நிலைமை என்ன, நமக்கு என்று ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வாழ்க்கை இல்லையே என்ற ஒரு பயம் உங்களுக்குள் எப்போதும் ஒரு நிழல் போல தொடர்ந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆனால் இனி உங்களின் வாழ்க்கை முறை மிகவும் பாதுகாப்பானதாக மாறவும் போகிறது. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க.
அது பொருளாதார ரீதியான பாதுகாப்பாக இருக்கலாம், அல்லது உங்களின் கரியர்ல உங்களுக்கு கிடைக்க போகும் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கவோ அல்லது ஒரு நிலையான சேமிப்பை உருவாக்கவோ கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வழிவகை செய்யவும் ஆரம்பிக்கும். இந்த பாதுகாப்பான சூழல் உங்களுக்குள்ள இருக்கும் அத்தனை பயங்களையும் உங்களுடைய மனதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக துடைத்து எறிய ஆரம்பிக்கும். உங்களின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அசைக்க முடியாத தைரியத்தை உங்களுக்குள்ள விதைக்கவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில் எப்படி முன்னேற வேண்டும் என்று அனைத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். ஒரு நல்ல செய்தி உங்களுடைய வீட்டை அடைய ஆரம்பிக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக காது குளிர கேட்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த ஒரு நல்ல செய்தி இப்போது உங்களுடைய வீட்டின் கதவை தட்டப் போகிறது. அது நீங்கள் விண்ணப்பித்திருந்த ஒரு கடனுக்கான அப்ரூவல் தகவலாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம், அல்லது உங்களின் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த சுப செய்தி தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த நல்ல செய்தி உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலைக்கு கொண்டு செல்லவும் ஆரம்பிக்கும். இத்தனை காலம் உங்களுடைய வீட்டை சூழ்ந்திருந்த அத்தனை சோக மேகங்களும் விலகி ஒரு புதிய பிரகாசம் உங்களின் இல்லத்துல தாண்டவமாடவும் போகிறது என்பது உறுதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக வளர ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள மிதுனம் அல்லது மேச ராசியை போல வெளியுலகில் ஆரவாரம் செய்து சத்தம் போட்டு வளரப்போவது நீங்கள் கிடையாது. நீங்கள் மிகவும் அமைதியாக யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நகரப்போகக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க இருப்பீங்க. நீங்க என்ன செய்றீங்க, உங்களின் அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன என்பது உங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலைகளில் கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. அமைதியாக உங்களின் சேமிப்பை உயர்த்தக்கூடிய ஒரு நபர்களும் நீங்கள்தான். ஒரு நாள் உங்களின் அசாத்திய வளர்ச்சியை பார்த்து உங்களை மதிக்காமல் கடந்து சென்றவர்கள் அனைவரும் வாயடித்து போய் ஆச்சரியப்படும்படி உங்களின் தகுதி சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்திற்கு செல்லவும் ஆரம்பிக்கும். இந்த அமைதியான வளர்ச்சி உங்களுக்கு பெரிய ஒரு கௌரவத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். உங்களின் கண்ணீர் இப்பொழுது உங்களுடைய சந்தோஷமாக மாற ஆரம்பிக்கும். கடகம் ராசியான நீங்கள் கடந்த காலத்தில் சிந்திய ஒவ்வொரு சட்டு கண்ணீரும் இப்போது பிரபஞ்சம் வட்டியும் முதலுமாக பலனை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுக்க போகிறது. இத்தனை காலம் நீங்கள் அழுது தீர்த்த இரவுகள் எல்லாம் முடிந்து இனி உங்களின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனையப் போகிறது. நமக்கு என்று ஒரு நல்ல காலம் வராதா என்று நீங்கள் ஏங்கிய அதே புள்ளியில் உங்களின் அத்தனை நியாயமான ஆசைகளும் நிறைவேறி உங்களின் மனக்கவலைகள் அனைத்தும் பறந்து போகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்கவும் தொடங்கும். உங்களை அள வைத்தவர்கள் முன்னால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் கம்பீரமாகவும் வாழக்கூடிய ஒரு உன்னதமான சூழ்நிலையை காலம் உங்களுக்கு மிக அழகாக அமைத்தும் கொடுக்கவும் போகிறது. இனிமே உங்களின் வாழ்க்கையில துக்கத்திற்கு இடமே இருக்காது. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம், வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு போக வேண்டும் என்று அனைத்தையும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் தெரிவியுங்கள். அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டிருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.